கைஸ், இன்னைக்கு சூர்யா அவர்களுடைய பிறந்தநாள். அது மட்டும் இல்லாம அவர் நடிச்சிருக்கக்கூடிய கருப்பு படத்தோடைய டீசரும் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல நிறைய படத்தோட மிக்சிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிருக்காங்க. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்து எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அதாவது ரீசெண்டா கருப்பு அப்படின்ற படத்தோட டீசர் வந்திருக்கு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்குது ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தான். ஸோ இதுக்காகவே ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவர் வில்லனாகவும் நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. அது படம் பார்க்கும்போது தெரியும். பட் டீசரில் அதுக்கான ரிலேட்டடாக எதுவுமே வைக்க கிடையாதுன்ற விஷயம் டீசர் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்தை ரெஃபரன்ஸாக, அதாவது இப்போ வந்திருக்கக்கூடிய டீசரை ரெஃபரன்ஸாக பார்க்கும்போது, அதாவது பார்த்தீங்கன்னா இவர் ஆல்ரெடி நடிச்சிருக்கக்கூடிய படத்துடைய ரெஃபரன்ஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜய் சார் அவருடைய, அதாவது ராயன் கேரக்டருடைய அந்த கெட்டப் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டீசர்லேயே அவர் வாட்டர் மிலன் சாப்பிட்ட, அதாவது சஞ்சய் ராமசாமி அந்த கெட்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவையாக தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுறதுக்காக தான் ஆர்ஜே பாலாஜி இப்படிலாம் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பல கமர்ஷியலான படத்தோடைய ரியாக்ஷன் தான் இந்த படத்தையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ஆர்வமாக பார்க்கறதுக்காக திரும்பி வைக்கிறதுக்காகவும் ஆர்ஜே பாலாஜி இப்படி பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டீசர்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக சூர்யா அவர்கள் வந்திருக்கக்கூடிய படங்கள், அதாவது கங்குவா, ரெட்ரோ, எதற்கும் இந்த மாதிரி படங்கள் எதுவுமே பெருசாக போக கிடையாது. ஸோ அந்த வகையில் இந்த படமும் இருக்குமா அப்படின்ற வகையில் பார்த்தீங்கன்னா நெட்டிசனால பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் கண்டிப்பாக டீசர் பார்க்கும்போதே தெரியுது இது ஒரு நார்மலாக ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. படத்தோடைய டீசருக்கு இவ்வளோ வரவேற்புன்றதோட படத்தோடைய டீசர் வச்சு நிறைய ட்ரோல் பண்ண இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டுன்னு சொல்லலாம். பட் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இவரோட பிறந்தநாளோடு முன்னிட்டு இந்த டீசர் வெளியிட்டது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? டீசர் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? உங்களுடைய கமெண்ட் என்ன விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.